இன்று நாம் அறிய இருக்கக்கூடிய தகவல் ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை முஸ்லிம்களுக்கு நோன்பாளிகளின் மீது கடமையாக்கி இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர் துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிம், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எதற்காக கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிம், நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதாகவும், மினல் லஹ்வி வர்ரஃபதி, அதாவது வீணான கேளிக்கைகளிலிருந்து, பாலியல் ரீதியான அந்த தொடர்புகளிலிருந்து, அந்த நிகழ்வுகளிலிருந்து நோன்பாளியை தூய்மைப்படுத்துவதற்காகவும், வதுஅமத்தல் மசாக்கின், ஏழைகளுக்கு உணவாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கின்றார்கள். மன் அத்தாஹா கபல ஸலா, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகின்றார்களோ ஃபஹிய ஜக்காத்துன் மக்பூலத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்துல் ஃபித்ராக இருக்கும். வமன் அத்தாஹா பஅத ஸலா, யார் தொழுகைக்கு பிறகு இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்குகின்றார்களோ ஃபஹிய சதகத்தும் மின் சதகாத், அது ஏனைய தர்மங்களில் ஒரு தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஜக்காத்துல் ஃபித்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் எந்த உணவை அவர்களுடைய காலகட்டத்தில் உணவாக பயன்படுத்தப்பட்டதோ அந்த உணவை அவர்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய குன்னா நுஅத்தீஹா ஃபி ஸமானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅம் மின் தஆமின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராக எதை வழங்குவோம் என்று சொன்னால் உணவுப் பொருட்களை ஜக்காத்துல் ஃபித்ராக வழங்குவோம் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே ஜக்காத்துல் ஃபித்ராக எதையெல்லாம் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஃபரல ஜக்காத்துல் ஃபித்ரி ஸஅம் மின் தம்ரின், அதாவது பேரித்தம்பழங்களிலிருந்து ஒரு சா, அவு ஸஅம் மின் ஷஈரின், அல்லது கோதுமையிலிருந்து ஒரு சா, குல்லு ஹுர்ரின், யார் சார்பாகவெல்லாம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரமானவர்கள், அவு அப்தின் அடிமை, ஜக்கரின் ஆண்கள், அவு உன்சா பெண்கள், மினல் முஸ்லிமீன் முஸ்லிம்களிலிருந்து ஆண்கள், பெண்கள், அடிமை சுதந்திரமானவர்கள், அதே போன்று குழந்தைகள், இப்படி குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்கப்பட வேண்டும். வகான ஷஈரு ஃபீ யௌமி ذاك மின் தஆமிஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் கோதுமை தான் அவர்களுடைய உணவாக இருந்தது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். குன்னா நுக்ரிஜு ஃபீ அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நாங்கள் எந்த பொருட்களை எல்லாம் வழங்குவோம் என்று சொன்னால் யௌமுல் ஃபித்ரி ஸஅம் மின் தஆமின், ஒரு சா உணவு. வகால அபூ சயீதின் வகான தஆமுனா ஷஈர், எங்களுடைய உணவு கோதுமையாக இருந்தது. வஸ்ஸபீப், உலர் திராட்சையாக இருந்தது. வல் அக்த், அதாவது பாலாடை கட்டியாக இருந்தது. ஒத்தமுர், பேரித்தம்பழமாக இருந்தது என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் அது உணவு தானியமாகத்தான் வழங்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் உணவு தானியம் பேரித்தம்பழம், பாலாடை கட்டி, கோதுமை, இது போன்ற உணவு தானியங்களை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். நமது காலகட்டத்தில் இந்தியாவாக இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் அங்கு பெரும்பாலும் உணவு தானியமாக பயன்படுத்தப்படுவது அரிசி. எனவே உணவு தானியமாகத்தான் ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பணப்புழக்கம் இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணமாக வழங்குவதற்கு, ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்குவதற்கு நமக்கு அனுமதிக்கவில்லை, அவர்கள் வழிகாட்டவில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத ஒன்றை நாம் என்ன செய்யக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வதுஅமத்தல் மசாக்கின், இது நோன்பாளியை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறான பேச்சுக்களில், நடவடிக்கைகளில், செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்போம். இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவை பொறுத்தமட்டில் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சா என்பதற்கு 2.5 கிலோ, அதாவது 2 கிலோ 40 கிராம்
அதுதான் சாஉனுடைய அளவாக சொல்லுகின்றார்கள். 2 கிலோ 40 கிராம் உணவு தானியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும். நாம் எந்த ஒரு கட்டத்திலும் பணமாக நாம் வழங்கக்கூடாது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சிறந்தது நேரடியாக நாம் நமது ஊர்களில், ஜமாத்துகளில், அதே போன்று நமது அண்டை அயலார்களில் யாரெல்லாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் வழங்க வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மீது இதை கடமையாக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி பாவங்களுக்கு பரிகாரமாக, நோன்பிலே நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகளுக்கு பரிகாரமாக இதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடமையாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.